ப்ரொடியூசர் கதிரேசன் நானும் ஒரு விழாவில் சந்திச்சிட்டோம். அங்கே தோற்று போயிட்டேன் அந்த ஆள்கிட்ட. என்னன்னா ஒரு அற்புதமான மனிதன், நல்ல மனிதன். தயாரிப்பாளர்களில் வெறும் வியாபாரிகள் கிடைப்பார்கள். சத்தம் இல்லாமல் மிகுந்த ரசனையோடு அழுத்தம் ஆழமாக உள்ள ஒரு அற்புதமான மனிதன் கதிரேசன். கிட்டத்தட்ட எனக்கு இவ்வளவு காலத்து பழங்கள்லாம் இப்போ தான் பழகும்போது இப்படி எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன். வேற வழி இல்லை, நீங்கள் கூப்பிடுறீங்க, நான் வந்துடுறேன். எங்கே இருந்தாலும் வந்து இன்னும் கூட இன்விடேஷன் கூட நான் பார்க்கல. எங்கே இருந்தாலும் கதிரேசன் நீ எந்த ஆஸ்திரேலியாவில் கூட போய் வந்துடுறேன்ட்டேன். இஸ் அ குட் ப்ரொடியூசர். தேர்ந்தெடுக்கிற எதுவுமே சோடை போகாது கதிரேசன். அந்த விதத்தில் கார்த்திக் சுப்ராஜ் எனக்கு அந்த பையனை பார்த்து ஒரு முதல் படத்திலே பீஷா பார்த்து ஷாக் ஆனேன். என்னன்னா அந்த பசங்க ஸ்மால் பட்ஜெட்டில் துட்டு படம், மூளையை மட்டுமே போட்டு படம் எடுத்த படம். ஒன்லி பிரைன். என்ன காசு செலவழிக்கல, பிரம்மாண்டங்கள் கொண்டாடல, எதுலேயுமே நல்ல லைட்டை கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப லைட் யூஸ், 2 பேட் லைட் சின்னது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஏதோ கோடி கோடியாக கொட்டி படம் எடுத்து பேர் எடுக்கிறதுன்றது அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அந்த அலங்காரங்கள் மட்டுமே நமக்கு இருக்கும். இங்கே சுப்ராஜ் மட்டும் தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் மட்டும்தான் மைண்டுக்குள்ள வந்தோம். அந்த படம் பார்த்தா முழுக்க ஒரு இயக்குனருடைய ஆதிக்கம் இருந்தது. அது இல்லைன்னா படம் கிடையாது. எப்பவுமே ஒரு சினிமாவில் ஹீரோக்கள், அந்த காலத்தில் ஹீரோக்கள் இருப்பாங்க, அவங்க தான் ஆதிக்கத்தில் இருப்பார்கள். நவீன காலத்தில் இயக்குனருடைய ஆதிக்கம், அதுதான் படம். அதில் கார்த்திக் சுப்ராஜ் கிரேட். அவன் உடம்பு மாதிரி சரக்கு நிறையா வச்சிருக்கான். டைரக்ஷனுங்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அவன் எங்கெங்கே போய் சுற்றி உட்காந்து கீழே படுத்து மேலே இருந்துச்சு சொல்லி கொடுத்து ரொம்ப கஷ்டம். அதை பண்ணியிருக்கேன். அதுக்கே முடியும். நல்ல பையன், அற்புதமான டைரக்டர். நான் இனிமேல் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. இந்த படத்தினுடைய ட்ரைலர்லே யூ ஷோடு டிஃப்ரெண்ட். இன்னும் ஒரு சின்ன டோன்ட் மிஸ்டேக், மதுரையை மையமாக வச்சு படம் எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் மண்ணுக்கு கிடைச்ச பெருமை. தூங்கா நகரம். அது பகல்லையும் தூங்காது, ராத்திரிலையும் தூங்காது. ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மைசெல்ஃப் தட் ஐ போர்ன் தேர். என்ன மதுரை என்றால் கொலை, அண்டர்வேர்ல்ட் அப்படின்னா இன்ன வரைக்கும் நான் பார்த்தல. ஐ நாட் சீன் அண்டர்வேர்ல்ட் இன் மதுரை. ஒரு காலத்தில் இருந்து வெட்டு குத்துன்னு முதுகுளத்தூர் கலவரம்னு சொல்லுவாங்க. மதுரையில் ரவுடி இருப்பானுங்க. ரீசன்ட் டேஸ் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு இல்லை. பட் அந்த மதுரை என்ற பொழுது அது ஒரு பயங்கரமான ஆட்கள் வரக்கூடிய பகுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுகின்ற தோட்டத்தை கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னா இப்போ நவ் தி சேஞ்ச் லாட். ஆனால் சொன்ன முறை இருக்கே, த வயலன்ஸ், ஒன்று செய்யக்கூடாது, செய்யணும் முழுக்க செய்யணும். அற்புதமாக வயலன்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் படம் பார்த்தா கூட நான் தலையை கீழே குடிச்சுப்பேன். எல்லாம் சொன்ன ஒரு டைரக்டர் ஏதாவது நானே ஷார்ட் எடுக்கும்போது அங்கேருந்து குதிச்சு கண்ணாடி உடைச்சு கீழே விழுந்தேன். கைதிண்டையில் நான் கண்ணை மூடிட்டு சொல்லி திரும்பிக்குவேன். கீழே விழுந்தோன்னு ஓகே சொன்னாதான் திரும்புவேன். ஐ எம் சச்ச பார்த்தா எல்லாம் மொரடம் பாரதிராஜம் என்ன மாதிரி கபடி அப்படின்னு கிடையாது. ரொம்ப பயந்தான் முடியும். ஆனால் இதில் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யூ ஹவ் டன் நல்ல ஸ்மைலிங் மேன். பிரம்மாண்டமாக ஒரு இந்த அளவுக்கு அதை டெரரை கூட முடியும். நானே 2 செகண்ட் சீட்டில் அப்படின்னு ஷாக் ஆனேன். எதை செய்யணுமோ அதை சரியாக செஞ்சுருக்கேன். ஒரு களத்தை எடுத்திருக்கிறாய், சரியாக செய்திருக்கேன். யூ வில் கெட் மீ. அது ஜெயிச்சிருவேன். பட் ஐ ரிக்வெஸ்ட் மை டியர் யங்ஸ்டர்ஸ், ப்ளீஸ் ரெடியூஸ் லிட்டில் வயலன்ஸ் இன் ஃபிலிம்ஸ். பிகாஸ் சமுதாயம் மோசமாக போயிட்டு இருக்கு. இந்த சமூகமே நீங்கள் பாருங்கள், இங்கே பேப்பர் எடுத்து பாருங்கள், ஒரு பேஜ் ஃபுல்லாக இங்கே ரேப் பண்ணிட்டாங்க, வெட்டிட்டான், குத்திட்டான். இட்ஸ் ஹேப்பனிங் தேர். அது கொஞ்சம் நாம் அதை இன்னும் கொஞ்சம் தூங்க விடாதுன்னு நினைக்கிறேன். சாரி.
வயலன்ஸ் இருக்கணும், வயலன்ஸ் இல்லாமல் இல்லை. பட் எல்லா இயக்குநர்களுக்கும் நான் கேட்குறது கொஞ்சம், ஏன்னா இல்லைன்னு அந்த சமூகம் இன்னும் ஒரு 10 இயர்ஸில் வேறு மாதிரி ஆகிடும். நமக்கு ஒரு இது இருக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப சந்தோஷம், சித்தார்த் ரொம்ப பேசினா எனக்கு பிடிச்ச நடிகர் சித்தார்த். நான் கொஞ்சம் யோசிப்பேன், இந்த பொம்பளை பூரா பாம்பேலேருந்து கொண்டாந்துறாங்க, ஆம்பளைங்களும் பாம்பே போயிடும், இந்த ஆளையும் களவாண்டு போயிட்டாங்களோ சித்தார்த். ஏன்னா இன்ன வரைக்கும் ஒப்பனை இல்லாமல் மிக சாதாரணமாக நடிக்கிற ஒரு நடிகை, எந்த ஒப்பனையும் இருக்கு நடிப்பில். நான் சொன்னேன் ஃபேஸ் மேக்கப் சொல்ல, நடிப்பிலே ஒப்பனை இல்லாமல் ஒரு நடிகன் நடிப்பது தெரியக்கூடாது.